வணக்கம் நண்பர்களே. பிரேமா காமேஸ்வரனின் கதைகளின் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்ப நீங்க கேட்க போறது பிரேமா காமேஸ்வரன் எழுதிய அக்னியின் சாரல். குரலால் உயிர் கொடுப்பது உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதைகளை கேட்க விரும்பும் உங்களோட நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. கதைக்குள்ள போகலாம் வாங்க. அக்னியின் சாரல், அத்தியாயம் 10. எப்படி பிடித்தாலும் எதற்குள் அடைத்தாலும் சுற்றம் அனைத்தையும் தானாய் மாற்றும் அக்னியே, என்னையும் மாற்றிவிடு. தந்தைக்கு விபத்து என்ற செய்தி கேட்ட பாரதியின் மூளை செயலிழந்துதான் போனது. கதரும் தாயை அழைத்துக் கொண்டு ஸ்தம்பித்து நிற்கும் தங்கையை அழைத்துக் கொண்டு மருத்துவமனை நோக்கி விரைந்தான் சிவா. மருத்துவமனை அருகில் செல்லும் வழியில் விபத்து நடந்த பேருந்து நின்று கொண்டிருந்தது. அதன் முன்பகுதி அடைந்திருந்த சேதத்தை பார்த்த நெஞ்சம் தன் துடிப்பையே நிறுத்திவிடும் போல இருந்தது. பாதிக்கும் மேல் அப்பளமாய் நொறுங்கி போயிருந்தது. அதை ஓட்டிச் சென்றவர் அருகில் இருந்தவர் உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லை என்பது போல காட்சியளித்தது. அழுது அரற்றிக் கொண்டிருந்த பெண்கள் அதை கவனிக்கவில்லை. பார்த்த சிவாவின் நெஞ்சில் நீர் வற்றி போனது. பயிற்சி அளிக்கும் தந்தை எப்பொழுதும் ஓட்டுநரின் அருகில்தான் நிற்பார். அதற்கு மேல் நினைக்கவும் முடியவில்லை. மூடி திறந்த விழிகள் கண்ணீர் கொட்ட ஆரம்பித்தது. கலங்கி தவித்து மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவிற்கு செல்ல விபத்தில் அடிபட்டவர்களுக்கு மருத்துவ குழு பார்த்துக் கொண்டிருந்தது. பரிதவித்து நின்று கொண்டிருந்தவர்களுக்கு வெளிவந்த செவிலியர் தெய்வமாய் தெரிந்தார். ஓடி சென்று கேட்க யாருக்கும் பயப்படும்படியாய் எதுவும் இல்லை என்று சொன்ன பிறகே தாய்க்கும் மகளுக்கும் ஒரு ஆசுவாசம் ஏற்பட்டது. காலையில தூக்க கலக்கத்துல வந்த ட்ரக்கு ஓரமா நின்னுட்டு இருந்த பஸ் மேல மோதி இருக்கு. நல்ல வேளை அதுல பஸ்ல இருந்த அத்தனை பேரும் பின்னாடி நின்னு இருந்ததால சின்ன சின்ன அடியோட தப்பிச்சாங்க. ட்ரக்கு டிரைவரு, கிளீனர் 2 பேருக்கும் தான் கொஞ்சம் பலமான அடி. ஆனா உயிருக்கு ஆபத்து இல்ல. இல்ல இன்னைக்கு நமக்கு வேலை அந்து போயிருக்கோம் என்ற வண்ணம் பேசி சென்றவர்களின் வார்த்தை அவர்கள் செவி தீண்டிய பிறகு இன்னும் கொஞ்சம் தெளிந்தனர். ஆயினும் தயாளனை நேரில் பார்த்த பிறகுதான் முழுமையாய் மூச்சுவிட முடியும் என்ற நிலை. சொர்க்கவாசல் திறப்பது போல திறந்த அவசர சிகிச்சை பிரிவின் கதவை கண்ட கூடியிருந்த அனைவருக்கும் தெய்வத்தை பார்ப்பது போல இருந்தது. அங்கு நின்றிருந்த மருத்துவ குழுவை கண்டபோது கூடியிருந்த அடிபட்ட 10 பேரின் குடும்பத்தினரை கண்ட மருத்துவர்கள் யாருக்கும் பெரிய அடி இல்லை, சின்ன சின்ன காயம் மட்டும்தான். ஆனால் அடிபட்டு அந்த அதிர்ச்சியில் கொஞ்சம் மயக்கமாக இருக்கிறார்கள் என்று கூறியதை கேட்ட பிறகே அனைவரின் மூச்சும் நிதானம் அடைந்தது. அதன் பிறகுதான் சுற்றி இருந்தவர்களை பார்க்க ஆரம்பித்தாள் பாரதி. தனக்கு அருகில் நிறைமாத வயிறோடும் கண்களில் நிறைத்து வழிந்த கண்ணீரோடும் இருந்த பெண்ணை கண்டாள். மெஞ்சி போனால் 22 வயது இருக்கும். ஆற்றுவதற்கு ஆள் இல்லாது தனியே தவித்து நின்று கொண்டிருந்த பெண்ணை கண்டவள் மனம் கலங்கியது. தன் துன்பம் மறைத்து அந்த பெண்ணின் கரம் பற்றினாள். திகைத்து நிமிர்ந்து பார்த்த பெண்ணை கண்டவள், ஒண்ணுல்ல, யாருக்கும் பெருசா எதுவும் இல்ல, டாக்டர் சொன்னாங்கல்ல, பயப்படாதீங்க என்று ஆறுதல் கூறினாள். அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. அவரை தவிர எனக்கு யாரும் இல்ல. ஒண்ணும் இல்ல தானக்கா, அவருக்கு எதுவும் ஆகியிருக்காதானக்கா என்று திக்கி திணறி கேட்க ஆறுதலாய் கரம் பற்றி தட்டி கொடுத்தாள் பாரதி. இவர்கள் பேசிக் கொண்டிருந்த நேரம் மருத்துவரின் தனி அறையில் இருந்து வெளிவந்தனர் தயாளனும் அந்த பெண்ணின் கணவன் சங்கரும். தலையில் ஒரு பிளாஸ்திரியும் கைகளில் ஏற்பட்ட சிராய்ப்புக்கு மருந்தும் வைத்து வந்த இருவரையும் கண்ட 4 பேரும் அவர்களை நோக்கி விரைந்தனர். மனைவியை கண்ட சங்கர் விரைந்து அவளை அடைந்து கரம் பற்றி அழைத்து சென்று அருகில் இருந்த நாற்காலியில் அமர வைத்தான். அவர்கள் பேசிக் கொண்டிருக்க விரைந்து சென்ற பாரதி தந்தையை அணைக்க முடியாமல் தவித்து போய் நின்றாள். கை இரண்டிலும் ஆங்காங்கே போடப்பட்டிருந்த மருந்தை கண்டவள் தான் பிடிக்க தந்தைக்கு வலிக்குமோ என்ற பாவத்தோடு தந்தையை பார்க்க அவளின் தவிப்பை கண்டவர் மகளை அணைத்துக் கொண்டார். வலிக்கும்பா. கண்ணீர் வழிந்தோட தவித்த மகளை கண்ட தந்தை மேலும் அணைத்துக் கொண்டார். அப்பாவுக்கு ஒண்ணும் இல்ல பாப்பா, சின்ன அடிதான், பெரிய வலி இல்லடா, அழாத குட்டிமா என்று மகளை தேற்றியவரின் கண்கள் மனைவி மகனையும் நோக்கியது. கண்ணீர் கண்ணம் நினைக்க தவிப்போடு தன்னை உச்சி முதல் பாதம் வரை பார்த்து தவிக்கும் மனைவியை கண்களால் தேற்றி அழவும் முடியாது,
ஆறுதல் தேடி தவித்து நின்ற மகனை கண்டவர் வா என தலையசைக்க அருகில் வந்து அவரின் கைப்பிடித்த சிவா, வரும்போதுதான் பஸ்ஸ பார்த்தேன் பா, செத்துட்டேன்பா, அப்படி நொறுங்கி போயிருக்குப்பா, எப்படிப்பா என இதுவரை மனதை உலுக்கியதை தன் தந்தையிடம் கேட்கவும் செய்தான் சிவா. ஒன்னும் இல்ல சிவா, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் என்று தயாளன் கூறவும், சரிப்பா, நீங்க உட்காருங்க, நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன் என்றவனை தொடர்ந்து பாரதியும் அண்ணனுடன் மருத்துவரை காண சென்றாள். சங்கரும் அவன் மனைவியும் மருத்துவரை பார்த்து பேசிக் கொண்டிருக்க சிறிது நேரம் வெளியில் காத்திருந்தனர். அவர்கள் வெளிவர அந்த பெண் பாரதியை பார்த்து தலையசைத்து விடைபெற்று சென்றாள். கதவினை தட்டிவிட்டு உடன்பிறப்புகள் உள் நுழைந்தனர். கழுவிய கையினை துடைத்த வண்ணம் திரும்பினான் பார்த்தன். அன்றும் இரவு பணிக்கு மருத்துவமனை நிர்வாகம் அழைத்திருக்க வந்திருந்தார். என்று போல் தனது பணியை முடித்து கிளம்பும் நேரத்தில் இந்த விபத்து நேர முதலுதவி அளித்துவிட்டு வந்தவன்தான். காயம்பட்டவர்களை அழைத்து வந்த தயாளன் மற்றும் சங்கர் இருவருக்கும் சிறு சிறு காயங்கள். எனவே இறுதியில் அவனது அறையில் வைத்து காயங்களை கவனித்து மருந்திட்டு அனுப்பி வைத்திருந்தார். உள் நுழைந்த பாரதியை கொஞ்சமும் அவன் எதிர்பார்க்கவில்லை. அவள் முகத்தில் இருந்த கண்ணீரை கண்டவன் மனமும் பதறியது. பாரதிக்கோ அவனை அடையாளம் கண்டுகொள்ளும் அளவுக்கு மனம் ஒரு நிலையில் இல்லை. வந்தவர்களை அமர சொன்னவன் கண்கள் பாரதியின் பக்கமே செல்ல தவித்து போனான் பார்த்தன். இப்படி அழுது கலங்கிய நிலையிலா அவளை முதன்முறை நேரில் பார்க்க வேண்டும்? தவித்து இருப்பவளை அணைந்து ஆறுதல் சொல்ல தவிக்கும் உள்ளத்தை எப்படி தடுத்து நிறுத்த என்றும் புரியவில்லை. குனிந்த தலையும் மடியில் கோர்த்திருக்கும் கைகளில் பட்டு தெரிக்கும் கண்ணீரும் அவள் வேதனையின் அளவை சொல்ல இங்கு இவன் மனம் பரிதவித்தது. இது எதையும் கவனிக்கும் நிலையில் இல்லை சிவா. அப்பாக்கு எப்படி இருக்கு? ஒண்ணுள்ளதான? நெத்தியில காயம் ரொம்ப ஆழமா என்று கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனான். சிவாவின் கேள்விகள் செவி தீண்டிய பிறகே பார்த்தன் கவனம் சிவாவை நோக்கி திரும்பியது. அப்பா என்று பார்த்தன் கேட்ட பிறகே சிவா தனது தந்தையின் பெயரை சொன்னான். தயாளன் சார். ஓ, ஓகே ஓகே ஓகே, தயாளன் சார் ஃபேமிலியா? நத்திங் டு வரி. பெரிய காயம் எதுவும் இல்ல, சின்ன சின்ன அடிதான். பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன், மெடிசின் எடுத்தா சரியாயிடும். 2 days ரெஸ்ட் எடுத்தா இன்னும் பெட்டர் என்றான் பார்த்தன் அமைதியான குரலில். பார்த்தனின் அமைதியான குரலில் அவன் கூறிய செய்தி மனதின் உள் நுழைந்து ஆறுதல் அளித்த பிறகே பாரதியின் தலை நிமிர்ந்தது. அவனை பார்த்த போதிலும் அவளால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை பார்த்தனை. அவள் முகம் காட்டிய அந்நிய தன்மையில் பார்த்தனின் மனம் அடிவாங்கியது. பாரதி. வார்த்தைக்கு வலிக்குமோ என அவன் அழைத்ததில் அண்ணன் தங்கை இருவரும் விழித்தனர். நீங்க பாரதி தானே? நான் மீனாவோட அண்ணன் பார்த்த சாரதி. 1 week முன்ன பேசினோம். நீங்க தானே வானதி ஃப்ரெண்ட் பாரதி என அவன் கூறி தன்னை அறிமுகம் செய்த பிறகே பாரதிக்கு நினைவு வந்தது. அப்பாவுக்கு இப்படி ஆனதோ எதுவும் மைண்ட்ல வரல, சாரி சார் என்று கூறியவள் திரும்பி தமையனை நோக்கி பார்த்தனை அறிமுகம் செய்து வைத்தாள். திரும்ப திரும்ப கேட்கிறோன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சார், அப்பாவுக்கு ஒண்ணும் இல்லதானே என கலங்கி வந்தது பாரதியின் குரல். 100% பாரதி, he is perfectly all right. சின்ன காயம்தான், 2 நாள்ல சரியாயிடும். அவர்தான் ஆக்சிடென்ட் பத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி சொன்னாரு. மத்த ஆளுங்க பத்தின டீடைல்ஸ் கொடுத்தது கூட அவர்தான். மயக்க கூட அவருக்கு வரல, நல்லா இருக்காங்க அப்பா. 2 days கழிச்சு வந்து பாருங்க, இது என்னோட பர்சனல் கார்டு, எப்ப தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்க என்றான் ஆறுதலான குரலில். அவனது குரலும் வார்த்தைகளும் பரிதவித்த மனதிற்கு அருமருந்தாக இருந்தது. அவன் அளித்த அட்டையில் இருந்து அவனது எண்ணை தனது அலைபேசியில் உடனே குறித்துக் கொண்டான் சிவா. நன்றி கூறி விடை பெற்று இருவரும் கிளம்பவும் அவனது வேலை நேரமும் முடிந்திருக்க உடன் கிளம்பினான். மூவரும் வெளிவர தயாளனும் கவிதாவும் அவர்களுடன் இணைந்து கொண்டனர். பின்னர் பாரதி தனது பெற்றோருக்கும் பார்த்தனை அறிமுகம் செய்து வைக்க பேசிக்கொண்டே ஐவரும் மருத்துவமனையை விட்டு வெளிவந்தனர். சிவா பதிவு செய்திருந்த கார் வரும் வரை பாரதியின் குடும்பத்தினருடன் பேசிக்கொண்டு நின்றிருந்த பார்த்தனை அவர்களுக்கு மிகவும் பிடித்து போனது. அவர்களின் தயக்கம் கலந்த கேள்விகளுக்கு பொறுமையாய் பதில் கூறி அவர்களோடு ஒரு இணக்கமான சூழலை உருவாக்கினான். தள்ளி நிறுத்தாது உங்களுள் ஒருவன் என்பதைப் போல் இயல்பாய் பொருந்தி போனவனை மிகவும் பிடித்தது அக்குடும்பத்திற்கு. கிளம்பும் போது, நேரம் கிடைக்கும் போது வீட்டுக்கு வாப்பா,
என்று தயா கவிதா தம்பதியினர் அழைப்பு விடுக்கும் அளவிற்கு நெருங்கி போனார் பார்த்த சாரதி. கண்டிப்பா வரேமா என்று கூறி தனித்தனியே அவர்களிடம் விடை பெற்றவன் பாரதியிடம் மட்டும் எதுவும் பேசாது ஆழ்ந்த பார்வை மற்றும் ஒரு சிறு தலையசைப்புடன் விலகி சென்றான். எதற்கு எப்படி என்று தெரியாது. அவளும் அவனுக்கு பதிலாக மௌனமாய் தலையசைத்தாள். அது நேரம் வரை எதுவும் தோன்றாது நின்று கொண்டு இருந்தவளுக்குள் தன் பார்வையால் ஒரு மின்சாரத்தை கடத்தி சென்றான் பாரதியின் சாரதி. வீடு வந்து சேர்ந்த பாரதி குடும்பம் விபத்தினை குறித்து மீண்டும் பேசக்கூட பயந்தது. வண்டியில் வந்து கொண்டிருக்கும் போதே தயாளன் தனது அலுவலகத்துக்கு அழைத்து தனது நடந்ததை மேல் அதிகாரிக்கு தெரிவித்து தான் செய்தவைகளையும் விலக்கி கூறி விடுப்புக்கும் அனுமதி பெற்றிருந்தார். காலை உணவை முடித்துவிட்டு வந்து படுத்த தந்தைக்கு மாத்திரைகளை எடுத்துக் கொடுத்தாள் பாரதி. தயாளன் அருகில் அமர்ந்த கவிதாவின் வழக்கரம் அவரின் கரத்தை பற்றி ஆறுதலாய் தடவி விட்டுக் கொண்டிருந்தது. எந்த சாமி புண்ணியமும் யாருக்கும் பெருசா அடி எதுவும் இல்ல. போன் வந்தது உயிரே போயிடுச்சு எனக்கு. எப்படிப்பா அப்படி மனசே ஆறல. கொஞ்சம் கவனமா இருங்கப்பா. ஆனா ரொம்ப நல்ல பிள்ளைல அந்த டாக்டர் பையன், அந்த பையன் கிட்ட பேசிட்டு வந்தாலே பாதி நோய் சரியாயிடு போல. பயமுறுத்தாம மனசுக்கு நல்லதா சொல்லுதில்ல என தன் போக்கில் கோர்வையற்று பேச ஆரம்பித்தார் கவிதா. அது என்னவோ பார்த்தனை பார்த்ததும் பிடித்து விட்டது கவிதாவிற்கு. எப்பொழுதும் ஒரு அழுத்தமும் ஆளுமையோடும் இருக்கும் கவிதா கணவனுக்கு ஒன்று எனவும் சற்றே தடுமாறி போனார். இந்த நொடி வரையிலும் அவரது கண்கள் கணவரை தழுவி தழுவி மீண்டு கொண்டே இருக்கிறது. அவருக்கான குடும்பம், சொந்தம், நட்பு அனைத்தும் ஒரே உருவில் கொடுத்தவர் தயாளன். அவருக்கு ஒன்று எனவும் அவரின் மொத்த உலகமும் நின்று போனதாய் உணர்ந்தார். கலக்கம் இன்னும் குறைந்ததாக இல்லை. தனது இயல்பையும் மீறி பேசிக் கொண்டிருந்தார். ஆமா கவி, கிட்டத்தட்ட 10 பேருக்கு அடி. முதல்ல வந்தது இவர்தான். அவசர அவசரமா இன்னும் 3 டாக்டர்ஸ வர வச்சு அவங்களோட சேர்ந்து இந்த தம்பியும் பார்த்து கொஞ்சமும் பதட்டம் இல்லாம யாரையும் பதட்டம் ஆக்காம பார்த்ததுன்னு ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க என பாராட்டு பத்திரம் வாசித்தார் தயாளன். மௌனமாய் கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகள் இருவரும் பெற்றவர்களையே பார்த்து கொண்டிருந்தனர். மருந்தின் உதவியால் தந்தை உறக்கத்திற்கு செல்ல தாயின் நிலை அறிந்து அவர்களுக்கு தனிமை அளித்து வெளிவந்தனர் மக்கள் இருவரும். அமைதியாய் வெளிவந்த இருவரும் வெளிவராந்தாவில் அமர முதலில் அந்த அமைதியை உடைத்து வெளிவந்தது பாரதியின் குரல். ஒரு நிமிஷம் உலகமே நின்னது போல ஆயிடுச்சு. எப்படி, எதுக்கு இப்படி நடந்துச்சு? அப்பா பாவம்ல, எவ்வளவு வலிக்கும்ல என அரற்றியபடி அண்ணனின் மடியில் வந்து படுத்துக் கொண்டாள் பாரதி. ஆறுதலாய் தலை வருடியபடி, என்னவோ பாப்பா, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு நினைச்சு மனச தேத்திக்கணும். அப்பா பஸ்ஸ மட்டும் பாத்துருந்தா தெரியும். அப்பா தப்பிச்சு வந்தது தெய்வத்தோட செயல் குட்டிமா. அப்பளமா நொறுங்கி போயிருச்சுடா பாப்பா. அம்மாடியோ. இன்னும் சிவாவின் கரங்களில் அந்த நடுக்கம் இருந்தது. மீண்டும் மௌனம் ஆட்கொள்ள சிறிது நேரம் கழித்து, அந்த டாக்டர் யாரு பாப்பா? அவருக்கு எப்படி உன்ன தெரியும் என கேட்டார் சிவா. வானதி ஸ்கூல்மேட் மீனாட்சின்னு ஒரு பொண்ணு, அவளோட அண்ணா இவங்க. அன்னைக்கு பீச் போனப்ப வானதி கூட பேசினா அந்த பொண்ணு. அப்பதான் இவங்களே இன்ட்ரோ கொடுத்தா. எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லடா என்றாள் பாரதி. ஆனா ரொம்ப ஃப்ரெண்ட்லிடா அந்த டாக்டர். அம்மா சொன்னது போலவே பேசிட்டு வந்தாலே பாதி குணமாயிட போல. அவ்வளவு நல்லா இருக்கு அவர் கூட பேசுறது. நாம பார்த்த வரைக்கும் டாக்டர்ஸ் எல்லாம் பேசவே மாட்டாங்க. ஆனா இவர் கூட பேசுறது ஏதோ ஃப்ரெண்டு கூட பேசுறது போல ஈஸியா இருக்கு. நைஸ் பர்சன்ல என்றான் சிவா. ஆனாலும் அவன் மனம் இந்த பேச்சுக்களில் முழுமையாய் லயிக்கவில்லை என்பது போல் உணர்ந்தாள் பாரதி. ஆயினும் காலை முழுதும் இருந்த பதட்டம் சிறிது சிறிதாய் தனிய அண்ணனின் மடியிலேயே படுத்தவள் அப்படியே தூங்கி போனாள். அயற்சியில் உறங்கும் தங்கையை கண்டவனின் கண்களில் எதிர்காலம் கொஞ்சம் பயம் காட்டியது. திருமண வயதில் தங்கை, தாய் தகப்பனின் ஓய்வுகால வாழ்க்கை என்ற பொறுப்புகள் அவனின் இன்றைய நிலையை கொஞ்சம் அலசி பார்க்க வைத்தது. அப்பா என்ற ஆலமரத்தின் நிழலில் இருந்தவரை இவை பற்றியெல்லாம் அதிகம் யோசிக்க வேண்டிய சூழல் அவனுக்கு இல்லை. இன்று தந்தைக்கு ஒன்று எனவும் பலவும் கண்முன்னே வந்து அவனை மருட்டியது. தான் இன்னும் கொஞ்சம் பொறுப்போடு இருக்க வேண்டியதன் அவசியம் புரிந்தது. மருத்துவமனை விட்டு வந்த பார்த்தனுக்கு காலை பணிக்கு செல்ல மனம் இல்லை. மிகவும் களைத்து போனது போல உணர்ந்தான். எப்பொழுதும் பார்க்கும் வேலைதான். ஆயினும் இன்று ஏதோ அலுப்பா இருந்தது. வீடு வந்து குளித்து முடித்தவன் உணவினை தவிர்த்து
அறையினை இருட்டாக்கிவிட்டு படுக்கையில் சாய்ந்தான். மூடிய இமைகளுக்குள் கண்ணீர் சுமந்த விழிகளோடு வந்து நின்றாள் பாரதி. அழுது களைத்தவளை தனக்குள் அணைத்து ஆறுதல் சொல்ல இப்பொழுதும் தவித்தது இவன் மனது. ஆனால் அவளுக்கும் தான் அவளின் நினைவின் ஓரத்தில் கூட இல்லை என்ற நிதர்சனம் மனதினை அழுத்தியது. அது எப்படி தன்னை மறக்கலாம் என்று ஒரு மனதும், எப்படிதான் ஞாபகம் இருக்குன்னு எதிர்பார்க்கிற நீ என்று ஒரு மனதும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டதில் அவனுக்கு தலைவலியே வந்துவிட்டது. ஒன்றும் செய்ய இயலாது தனக்குள் போராடியவனை போதும் இவன் யோசிப்பது என எண்ணிய நித்ரா தேவி இதமாய் அணைத்துக் கொண்டாள். நேரம் ஒதுக்கி இந்த கதையை கேட்ட உங்களோட அன்புக்கு என் பெரு நன்றிகள். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் மற்றும் RJ நித்யஸ்ரீ. நன்றி, வணக்கம்.